எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் தங்கராஜ். நான் வந்து சென்னை ரிசர்வ் பேங்க்லேருந்து ரிட்டையர் ஆன ஆஃபீஸர். 2003 இருந்து சென்னை நாங்கள் வந்து இண்டோசினியா அப்ரிசியேஷன் ஃபவுண்டேஷனுங்கிற ஃபிலிம் சொசைட்டி வச்சுருக்கிறோம். அந்த ஃபிலிம் சொசைட்டி 2003 ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. அந்த சொசைட்டியோட ஜென்ரல் செக்ரட்டரி நான். அந்த ஆண்டு முதல் எங்களுக்கு வந்து பலருடைய சப்போர்ட்னால சென்னை சர்வதேச திரைப்பட விழா 2003 முதல்ல ஆரம்பித்தோம். எங்களை 6வது ஃபெஸ்டிவல் வந்து கலைஞர் வந்து 27 லட்ச ரூபா கொடுத்து எங்களை ஊக்குவித்தாங்க. அதே மாதிரி 8வது ஃபெஸ்டிவல் கொடுத்தாங்க. 9வது ஃபெஸ்டிவலில் இருந்து ஆட்சி மாறும் பொழுது ஜெயலலிதா அம்மா எங்களுக்கு வந்து 50 லட்சமாக ஆக்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து எடப்பாடி சார் இருக்கும்போது 77 லட்சம் ரூபாய் கிராண்ட் கொடுத்தாங்க. இந்த ஆண்டு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு வந்து 85 லட்ச ரூபா கிராண்ட் சாங்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு தான் நாங்கள் இந்த ஃபெஸ்ட் நடத்தி இருக்கிறோம். எங்களுடைய முக்கிய நோக்கம் என்னன்னு சொன்னீங்கன்னா, பல வெளிநாட்டு திரைப்படங்களை இங்கு உள்ள மக்கள் பார்த்து கண்டு கழித்து, அதோட முக்கியமாக இங்கே உள்ள விஷுவல் கமிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஃபிலிம் இண்டஸ்ட்ரி உள்ளவங்க அதனுடைய அந்த தொழில்நுட்பங்களை, கலைஞர் அப்படி தான் சொன்னார், தொழில்நுட்பங்களை இங்கே உள்ளவர்கள் வந்து படித்து நன்கறிந்து தங்களுடைய திறமையை வளர்த்துக்கிட்டதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும். அதுதான் இந்த ஃபெஸ்டிவல். அந்த இடத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் உலகத்திலேயே சிறந்த படங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். எங்களுடைய லிஸ்ட்டாக படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஃபெஸ்டிவல் வெளிநாட்டு படங்களில் ஃபெஸ்டிவலில் வந்து அவார்டு வாங்கிச்சோ, என்னென்ன பரிசுகள் வாங்கிச்சோ அந்த படங்களை தான் நாங்கள் இங்கே வந்து போட்டிருக்கிறோம். அது மூலம் வந்து இவங்க படிக்கிற அந்த டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் எப்படி இருக்குது, நல்லா இருக்குன்னா தன்னோட திறமை எப்படி வளர்த்துக்கணும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அவங்களாம் பார்க்குறது. அதில் வந்து எங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட் எல்லோரும் கொடுக்குறாங்க. ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, விஷுவல் கமிட்டி ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுடைய சப்போர்ட்னால எங்களுக்கு எந்த விதமாக இடையூறும் இல்லாமல், அதோடும் இல்லாமல் இப்போ சத்யம் தேட்டர் அதில் கியூபர் இவங்கெல்லாம் டெக்னிக்கல் சப்போர்ட் அது கொடுத்ததுனால எந்த விதமான இடையூறும் இல்லாமல் நாங்கள் வந்து கடவுளுடைய அனுக்கிறதுனால அதை ஃபெஸ்டிவல் நடத்தி முடிச்சிருக்கிறோம். இந்த ஆண்டு வந்து ஈவன் யூஎஸ், பிரேசில் இந்த மாதிரி நாடுகளிலிருந்து இங்கே படம் பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து எங்களை கேட்டு என்ன தமிழ் படங்கள் பார்க்கலாம், அதே மாதிரி தென்னிந்திய படம் நடக்கிறது இல்லையா, மலையாள படம் அந்த படம், அதை நாங்கள் சொல்லி பாருங்கன்னா பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கும் ஒரு நம்மளுடைய இங்கே எப்படி படம் எடுக்கிறாங்கங்கிறத உணர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இன்னும் சந்தோஷமாக வந்து முக்கியமாக பிரேசிலேருந்து 2-3 பேர் வந்து ஃபுல்லாக முக்கியவாசி வந்து எல்லாமே தமிழ் படங்களையும் இங்குள்ள இந்திய படங்கள் தான் பார்த்து ரசிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது முக்கியமாக என்ன சொன்னீங்கன்னா, வெளிநாட்டு திரைப்படங்கள் வெளிநாடுகள் நடைபெற்ற பல திரைப்பட விழாவில் வெற்றி பெற்ற, முக்கியமாக கான்ஸு, பெர்லின், டொரண்டோ, வெனிஸ் இந்த மாதிரி படங்களில் பட விழாக்களில் வெற்றி பெற்ற திரைப்படங்களை இங்கு கொண்டு வந்து இங்கே உள்ள திரைப்பட துறையினர் அதை படித்து நன்கறிந்து தங்களுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு ஒரு வாய்ப்பாக இருக்கிறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணோம். அந்த விதத்தில் நிச்சயமாக நாங்கள் வெற்றி அடைந்தோம். ஏன்னா நாங்கள் கேட்ட எல்லா பெரிய நல்ல வெற்றி அடைந்த படங்கள் எல்லாமே இங்கே வந்து நாங்கள் திரையிட்டோம். அது எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்து எல்லாத்தையும் முக்கியமாக திரைப்படத்துறையினர் எங்களை வந்து பாராட்டினார்கள். நன்றியா, மிக்க நன்றியா.